இமேஜ் கோயின்சைடிங் வித் ஆப்ஜெக்ட். கேட்குற கொஸ்டினில் கொஞ்சம் யூனிக்கான ஒரு பேட்டர்ன் இது. இமேஜும் ஆப்ஜெக்ட்டும் ஒரே இடத்துல ஃபார்ம் பண்ணிடும்னு சொல்லிடுவாங்க. ஸோ நான் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு பிளெயின் மிரர் வச்சிடறாங்க. இப்போ சிச்சுவேஷன் என்னது? இமேஜும் ஆப்ஜெக்ட்டும் ஒரே இடத்துல இருக்கும். இமேஜ் எங்கே இருக்குது? சரி, ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. எங்கே இமேஜ் கிடைக்கணும்? இதே இடத்துல இமேஜ் கிடைக்கணும். ரொம்ப சிம்பிள். இந்த ரே மறுபடியும் இப்படியே ட்ராவல் பண்ணோம், திரும்பி ரீட்ரேஸ் பண்ணோம். இது மிரர் இருக்குது. இந்த மிரரில் லைட் எப்போ ரீட்ரேஸ் ஆகும்னு பார்த்தா போதும். இப்போ பாருங்க, இது ப்ரொசீட் பண்ணுறேன். இந்த ரே ஒருவேளை நேராக போய் இப்படி ஹிட் பண்ணுன்னு வச்சுக்கலாம். ஒரு மிரர் ஒரே ஒரு டைமில் தான் நார்மலாக வர்ற ரே அப்படியே திருப்பி விடும். எப்போனா 90 டிகிரி ஆஃப் இன்சிடென்ஸ் வரும்போது. அப்போது 90 டிகிரி இன்சிடென்ஸ் நடக்கணும். ஸோ அதனால் இந்த ரே பேரலல் ரேயாக போய் ஹிட் பண்ணும் பிளெயின் மிரர். இப்போ இந்த லைட் என்ன ஆகும்னு பாருங்கள். நேராக ஹிட் பண்ணுமா, நார்மல் இன்சிடென்ஸ் அப்படியே திரும்பி வந்துடுமா. அப்போது எங்கே ரே போச்சோ அதே டைரக்ஷனில் திரும்பி வந்து இங்கே இமேஜ் ஃபார்ம் பண்ணும். சரி, இன்னொரு ரே வரைஞ்சி பார்க்கலாம். இங்கிருந்து ஒரு ரே பேரலாக போய் இந்த பிளெயின் மிரரை ஹிட் பண்ணிச்சுன்னா திரும்பி வந்துடும். இப்போது இதிலேருந்து நம்ம என்ன தெரியும்னா, நியூமரிக்கல் சால்வ் பண்ண வேண்டாம். டைரெக்டாக பாருங்கள். பேரலல் லைட்டு கிடைக்கணும்ல, இந்த கான்வெக்ஸ் பேரலல் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கணும்? பிரின்சிபல் ஃபோக்கஸில் இருக்கணும். அப்போ இவ்வளோ தான் ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். டைரெக்டாக பிரின்சிபல் ஃபோக்கஸில் இருக்குது. அதனால தான் ஃபோக்கஸ்லேருந்து போகிற லைட் பேரல் ஆச்சு. ஸோ பேரலல் லைட்டு தான் இந்த பிளெயின் மிரர் அப்படியே திருப்பி ரீட்ரேஸ் பண்ணதுனால மறுபடியும் இமேஜும் ஆப்ஜெக்ட்டும் கோயின்சைட் ஆயிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் ஐடியா. சரி, இப்போது பிளெயின் மிரராக இருக்கணும்னு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கான்வெக்ஸ் மிரரை பக்கத்தில் வச்சுக்கலாம். கான்வெக்ஸ் மிரர் இப்போ நார்மல் இன்சிடென்ஸ் ஆகணும். ரேயை ப்ரொசீட் பண்ணுற ரே வந்து டைரெக்டாக அப்படி விழுகுது. ஆனால் கண்டிஷன் திரும்பி வரணும்னா 90 டிகிரியில் விழுகணும். 90 டிகிரியில் விழுகணும்னா இந்த ரேவை எக்ஸ்டெண்ட் பண்ணால் எங்கே போய் மீட் பண்ணோம்? 90 டிகிரி விழுகுது ஆல்ரெடி. ஸோ 90 டிகிரியில் விழுந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கணும்? சென்டர் ஆஃப் கர்வேச்சராக இருக்கணும். ஏன்னா இப்போ இந்த லாஜிக் கரெக்டானு பாருங்கள். இந்த லைன் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைய முடிஞ்சுன்னா இது 90 டிகிரி, அப்போ இதுவும் 90. அப்போது இப்படி போய் விழுகிற லைட் ஆக்சுவலாக இந்த மிரரோட சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு போக வேண்டிய ரே. ஸோ அந்த ரே மட்டும்தான் திரும்பி வரும். அதனால் இப்படி பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இப்போது ஆப்ஜெக்ட் எங்கேயோ அங்கேயே இமேஜும் கிடச்சிரும். இப்போ கொஸ்டின் என்னென்னா, எவ்வளோ செப்பரேஷன் வைக்கணும்னு கேட்பாங்க. அப்புறம் வி வேல்யூ, டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. இப்போ நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். கொஸ்டின் இவ்வளோ தான் கேட்குறாங்க. இந்த வேல்யூ 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்தாங்க. மிரரோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துட்டாங்க 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் என்னென்னா, எவ்வளோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வைக்கணும் கோயின்சைட் ஆகணும்னா கேட்குறாங்க. ஆன்சர் ரொம்ப சிம்பிள். யூ வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல. ஆனால் வி வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. எவ்வளோ வேணும்? 15 சென்டிமீட்டர் வேணும். ஏன்னா ரீட்ரேஸ் ஆகணும்னா 5 சென்டிமீட்டரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, அப்போ எனக்கு இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 10 சென்டிமீட்டர். இப்படி இருந்த இந்த சிச்சுவேஷனில் மட்டும்தான் ரீட்ரேஸ் பண்ண முடியும், ஆப்ஜெக்ட் இமேஜ் கோயின்சைட் ஆகும். இது இப்படி தான் கொஸ்டின் கேட்கணுங்கிறதுக்கு ஒரு ரூலும் கிடையாது. இதில் மல்டிபிள் கொஸ்டின்ஸ் இதில் ஃப்ரேம் பண்ண முடியும். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கேட்கலாம், செப்பரேஷன் எவ்வளோ வரும்னு கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே பாருங்களேன், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நான் இந்த ஆப்ஜெக்டை மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இமேஜ் ஃபார்ம் பண்ணுது, எங்கேயோ ஒரு இடத்துல ஃபார்ம் பண்ணுது. மிரரை எவ்வளோ தள்ளி வைக்கணும்னு கேட்பாங்க. இப்போ வி வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிச்சுன்னா, வி வேல்யூ முன்னாடி கண்டுபிடிச்ச மாதிரி 15 சென்டிமீட்டர் கிடச்சிச்சு. அப்போ எவ்வளோ செப்பரேஷன் வைக்கணும்? ஆல்ரெடி 10 சென்டிமீட்டர் இங்கே போயிடுச்சுல்ல. அப்போது மிச்சம் இருக்கிறது இவ்வளோ 5 சென்டிமீட்டர் இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும். இப்போ 5 சென்டிமீட்டர் செப்பரேஷனில் வச்சா தான் இப்போ டோட்டல் 15 ஆகும். அப்போ தான் ரீட்ரேசிங் நடக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், இதுக்கு ஒரு லிமிட்டே இல்லை. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸில், பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸில் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஒருவேளை கான்கேவ் மிரர் வச்சா என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணுன்னா, கான்கேவ் மிரர் வச்சுட்டா கண்டிப்பாக நார்மல் இன்சிடென்ட்ஸ் எப்படியும் நடக்காது. ஸோ ஒரு ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகலாம். இமேஜ் ஆல்ரெடி இங்கே ஃபார்ம் பண்ணுச்சு, ரியல் இமேஜ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ரே அந்த பாயிண்ட்லேருந்து அபைவாக பார்த்தோம்னா டைவர்ஜ் ஆகும், கன்னியூ ஆகிட்டே இருக்கும். அந்த ரே இப்படி போகும். இனி கான்கேவ் மிரர் வைக்கலாம். இந்த ஐடியா புரியுதான்னு பாருங்க. எனக்கு என்னென்னா 90 டிகிரியில் விழுகணும், அவ்வளோதானே. ஸோ 90 டிகிரினா இப்படி 90 டிகிரி, இப்போது இங்கே 90 டிகிரி. இது பாசிபிள். இந்த சிச்சுவேஷன்
நான் முன்னாடி வரைஞ்சேன்னா கான்கேவ் கொண்டு வந்து இங்கே வச்சேன்னு வச்சுக்கலாம், அல்லது இந்த பாயிண்டில் எங்கேயாவது வச்சேன்னா இப்போ கண்டிப்பாக எனக்கு ரீட்ரேசிங் நடக்காது. இந்த ஆங்கிள் 90 டிகிரி என்னால் கொண்டு வர முடியாது. அப்போது த்ரூ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இப்படி போய் விழுகிற லைட்டு தான் எனக்கு வந்து 90 டிகிரியில் ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ ஐடியா ரொம்ப சிம்பிள். இந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர் வரும். ஏன்னா இந்த பாயிண்ட் இமேஜ் ஃபார்ம் பண்ணுது, இங்கிருந்து லைட்டு போகுது. முன்னாடி சொன்ன கதையே தான், ஃபஸ்ட்டு ஒன்னோட இமேஜ் தான் செகண்ட் மிரரோட ஆப்ஜெக்ட். அப்போது இந்த லைட் நேராக போய் ஹிட் பண்ணி திரும்பி வரணும் அப்படின்னா 90 டிகிரி. 90 டிகிரியாக இருக்கணும்னா எல்லா ரேடியஸும் 90 டிகிரி. ஸோ இதுதான் சென்டர். இது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அப்புறம் இது வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் லென்ஸ், இது வி. அப்போ எவ்வளோ செப்பரேஷன் வரும்னு கேட்டால் என்ன பண்ணலாம், வி கண்டுபிடிங்க. அப்புறம் இது கண்டிப்பாக ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சராக தான் இருக்கணும். இப்போ வி ப்ளஸ் ஆருங்கிறது செப்பரேஷன். ஸோ 2 லென்ஸ் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். முன்னாடி சிச்சுவேஷனில் நான் கான்கேவ் வரையவே இல்லை, அதனால ஒரு தடவை வரைஞ்சிக்கலாம். இங்கே ரீட்ரேசிங்கை பற்றி பேசல, ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபைனலாக பேரலல் லைட் வேணும். கொஸ்டினில் அதான் சொல்கிறாங்க, இன்ஃபினிட்டி போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணலான்னா, இதை நான் அப்படி ப்ரொசீட் பண்ணுறேன். இந்த லைட் நேராக இப்படி விழுகுது இந்த பாயிண்டில். அதே மாதிரி இங்கிருந்து லைட்டு வந்துச்சு, இப்படி வந்து இந்த பாயிண்டில் போய் ஃபோக்கஸ் பண்ணுச்சு. இது பிரின்சிபல் ஃபோக்கஸாக இருக்குது, இந்த கான்கேவோட பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஒரு லைட் ஃபோக்கஸில் விழுந்துச்சுன்னா இந்த லைட் டைவர்ஜ் பண்ணி பேரல் ஆக்கிரும். இது நான் ரூல்ஸ் ட்ரா பண்ணும்போது இதே சர்க்யூட் ஒரு தடவை வரைஞ்சேன். ஒரு கான்கேவில் டைரெக்டாக எஃப்பில் பார்த்து விழுகிற லைட்டை டைவர்ஜ் பண்ணி பேரல் லைட்டாக மாற்றிடும் கான்கேவ். ஸோ அதனால் இந்த லைட் என்ன ஆகும்னா ஃபைனலாக இப்படி போயிடும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும். அப்படின்னா இங்கிருந்து என்ன கிடைக்கும், இந்த வேல்யூ எஃப்னு கிடைக்கும், இது செப்பரேஷன். ஸோ டி ப்ளஸ் எஃப் தான் ஃபஸ்ட்டு லென்ஸோட இமேஜ் டிஸ்டன்ஸ். இந்த ஃபஸ்ட் லென்ஸோட இமேஜ் டிஸ்டன்ஸ் டி ப்ளஸ் ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் இன் செகண்ட் ஒன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக லாஜிக்கலாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள்.